வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. திடீர்னு ஆதவர்ஜுனா முன்னாடியே நின்று அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டு மன்னிப்பு கேட்க வச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி ஒருத்தர். அவரும் வெளிப்படையா மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதுக்கு இடையில தேர்தல் அப்ப நாங்க பெட்ரோல் வெடிகுண்டு வீசுவோம் என்று மிரட்டல் விட்டிருக்கிறது தாவேகா. எல்லாத்தையும் தாண்டி செய்தி சேனல்ல விவாதத்துக்கு போய் மிதி வாங்கிட்டு நிக்குது இந்த தாவேகா கும்பல். என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டுல 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப வேகம் எடுத்திருக்கு. நெருப்பு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், மக்களை சந்திப்பது எல்லாம் ஜரூராட போயிட்டு இருக்குங்க. அரசியல்னா களத்துல நின்று மக்களை சந்தித்து ஓட்டு பெறுவது. ஆனா பாஜக கும்பலுக்கும் தாவேகா கும்பலுக்கு மட்டும் அரசியல் வேறையா இருக்கு. பாஜக எப்படி பொய்களை பரப்புமோ அதே தான் தமிழக வெற்றி கழகம் செய்யுது. பொய் பிரச்சாரங்களை பரப்புறது அல்லது பொய்யான வீடியோக்களை போட வைக்கிறது, இதெல்லாம் ரொம்பபடியாக 4 பேரை விட்டு பேச வைப்பது. ரொம்ப அயோக்கித்தனமான ஒரு அரசியலை இவர்கள் கையில் எடுக்கிறார்கள். பாஜக எவ்வளவு ஆபத்தானதோ அதை போலவே தமிழக வெற்றி கழகமும் ஆபத்தானது. ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னா கதறு கதறு, பதறு பதறு, நடுங்கு நடுங்கு, பயப்படு பயப்படு. எப்பவுமே வெறிநாய்களை பார்த்தால் பயம் வரும். அவன் தான் மனுஷன். ஏன்னா தன் மீதும் தன் சமூகத்தின் மீதும் அக்கறை இருக்கிறவங்க வெறிநாய்கள் கடிக்க வரும்போது அதுல இருந்து மக்களை காப்பாற்ற நினைப்பாங்க. அதைத்தான் நாங்களும் நினைக்கிறோம். வெறித்தனமா வெறிநாய்களாக, அரசியல் அறிவற்றவர்களாக, பொது சமூகத்தின் மீது அக்கறையற்றவர்களாக தொடர்ந்து பொய்யையும் புரட்டையும் திசை திருப்பலையும் வைத்து அரசியல் செய்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து தமிழ்நாட்டில் பயப்பட மாட்டாங்களா? பயப்படணும். வள்ளுவர் சொல்லியிருக்காரு, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. நீ பயப்படுறதுக்கு பயப்படலன்னா நீ முட்டாள்னு அர்த்தம், அறிவில்லாதத்தனம். ஞாபகம் வச்சுக்கான்னு இருக்காரு. எங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன மாதிரி அரசியல் பண்றீங்க? ஒன்னா சொல்றேன் தோழர்களே. நேத்து ஸ்பேஸ்ல உங்களுக்கு தெரியும், எக்ஸ் தளத்துல ஸ்பேஸ்னு ஒரு தளம் இருக்கு. அதுல 10 பேர் 100 பேர் 500 பேர் உட்கார்ந்து பேசுவாங்க, கலந்துரையாடல் பண்ணுவாங்க. வெறும் வாய்ஸ்ல கலந்துரையாடல் பண்ணுவாங்க, முகம்லாம் தெரியாது. ஸ்பேஸ் அதுல ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு நடத்துறாங்க. அதுல தாவேகா மீட்டிங் நடத்தும் போது அங்க இருக்கிற பயில்கள் என்ன பண்றானுங்கன்னா, தேர்தல் நெருங்க நெருங்க பெட்ரோல் குண்டு அடிப்போம். அதைத்தான் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்க நெருங்க பொய் பிரச்சாரம் வேகம் எடுக்கிறது. பொய்யான தகவல்களை கூடுதலாக்கிட்டே போறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லவா? போன வாரம் ஒரு பெண் குழந்தை, ஒரு 20-25 வயசு பெண், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன கார்ல கடத்திட்டு போய் என்ன பாலியல் துன்புறுத்தல் செஞ்சாங்கன்றத அந்த கம்ப்ளைண்ட். உடனடியாக அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ், அவங்க வெளியூர்ல இருந்து சென்னைக்கு வந்ததா சொல்றாங்க. அத சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணா அப்படியான ஒரு தகவலே இல்லை. அவங்க சொல்ற இடத்துல அப்படி ஒரு காரும் வரல, அப்படி யாரும் கடத்திட்டும் போகல. அந்த அம்மா தனியா நிக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் கிடைக்குது. இதை வச்சு அந்த அம்மாட்ட திரும்ப மீண்டும் விசாரணை செய்யறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் மன அழுத்தத்துல இருந்தேன், அதனால நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க யாருடான்னு பார்த்தா தாவேகாவினுடைய ரசிகர் கும்பல்ல ஒருத்தர். இது எவ்வளவு பெரிய அயோக்கித்தனங்க. பொய்யாக தன் கடத்தப்பட்டதா சொல்லி, தன்னை பாலியல் வன்புணர்வு செய்ததா சொல்லி ஒரு கேஸை கொடுத்துட்டு, இப்பெல்லாம் சயின்டிபிக்கா எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது பார்த்தாங்கன்னா கடைசியில அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு மன அழுத்தத்துல செஞ்சேன். அதுக்குள்ளே இந்த தாவேகா கும்பல் இதை ஃபுல்லா வச்சு பயங்கரமா ட்ரெண்டிங் அடிக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பயங்கரமா ட்ரெண்டிங் அடிக்கிறாங்க. இப்ப தாவேகா ஆளுகளை செட் பண்ணி இது மாதிரியான தற்கொலைத்தனத்தை பண்றாங்க. இது ரொம்ப மோசமான அணுகுமுறை. இது அரசியல் கிடையாது, இதுக்கு பேரு பித்தலாட்டுத்தனம். இதுதான் இப்படின்னா, நேற்று இன்னொரு பொண்ணு, நான் ரத்தம் கொடுக்க போறேன், நான் நோன்புல இருக்கேன், இஸ்லாமிய பெண், நான் நோன்புல இருக்கேன், நான் ஒருத்தர் உடனே உதவி கேட்டாங்க, ரத்தம் கொடுத்து ஒருத்தரை காப்பாத்தணும்னு சொன்னாங்க. அல்லாஹ் எங்களுக்கு ஆணையிட்டு இருப்பது ரத்தம் கொடுத்து காப்பாத்துங்கன்றதுதான், அதனால நான் போறேன் அப்படின்னு போயிட்டு அவங்க ரத்த பாட்டில் மேல இருக்கு, இவங்க ஏறுற மாதிரி எல்லாம் படுத்துட்டு ஒரு போட்டோ போட்டாங்க. இது பயங்கரமா வைரல் ஆகுது. கடைசியில பக்கத்துல இருந்தவங்க போய் அதை பத்தி விசாரிச்சா அந்த பொண்ணு ரத்தமே கொடுக்கல. ரத்தம் ஏத்துற மாதிரி சும்மா ஒரு போஸ்டரை போட்டு ஒரு போட்டோவை போலியா தயாரிச்சு போட்டு ஏமாத்தி இருக்கிறாங்க. பாருங்களேன் அந்த போட்டோவை. ரத்தம் கொடுக்கறதா இருந்தா ரத்தம் எடுக்கிற பைய கீழே தொங்கும், நம்ம கையில இருந்து அப்படியே ரத்தம் அதுக்குள்ள போய் இருக்கும். ரத்தம் ஏத்துறதா இருந்தா பை மேல தொங்கும், பை மேல தொங்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க ரத்தம் கொடுக்கறதா ஒரு போட்டோ போடுறாங்க. இவ்வளவு மோசமான, சங்கித்தனத்தை விட கேவலமான, அதிபயங்கரமான, தமிழ்நாட்டினுடைய அரசியலவே சீர்குலைக்கக்கூடிய சங்கிகள் தான் இந்த கும்பல். பாத்தீங்களா?
இது 2வது. அப்ப ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. தொடர்ந்து பொய் பிரச்சாரங்கள் மட்டும் இல்ல, பொய்யான செய்திகளை வெளியிடுறது மட்டும் இல்ல, தாங்களே ஆக்ட் பண்ணி செய்திகளை வெளியிடுறாங்க. ரொம்ப மோசமான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்க போகுது. நாம வளர்த்து கட்டி கொண்டு வந்து இங்க நிப்பாட்டி இருக்கோம். மொத்தமா சரிச்சு விட்டுட்டு போறாங்க அப்படின்ற வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. கட்டுவது கஷ்டங்க, சரிக்கிறது நொடி பொழுது. ரொம்ப கவனமா இவங்களை நம்ம டீல் பண்ண வேண்டியிருக்கு. ஆக ஒரு பக்கம் நான் பெட்ரோல் குண்டு வீசுவேன், ஒரு பக்கம் போலியாக என்னை கடத்தி ரேப் பண்ணிட்டாங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இன்னொரு பக்கம் நாங்க போட்டோ போட்டு நாங்க ரத்த தானம் செஞ்சு உலகத்தவே காப்பாத்தினதா பொய் செய்தி பரப்புவேன். இவ்வளவு மோசமான ஒரு அரசியலை இந்த கும்பல் செய்யுது. இதுக்கு இடையில ஒரு விவாதம் நேத்து. அந்த விவாதம் யாருக்கு நடக்குன்னா, ஒரு பெரிய டீம் உட்காந்து பேசுறாங்க. அதுல லக்ஷ்மி சுப்பிரமணியம் தோழர் பேசுறாரு. அவங்க ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஆங்கில பத்திரிகையில ஒர்க் பண்றாங்க. அவங்க பேசும்போது இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு, தாவேகா கும்பல் அங்க போய் உட்கார்ந்து உளறதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. தாவேகாவினருக்கு நாகரிகமும் கிடையாது, பேசுறதுக்கு விஷயமும் கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது அவங்க குற்றச்சாட்டு. இப்ப எதிர்த்துல இருக்கிற தாவேகாக்காரவங்க அதுக்கு பதில் சொல்லணும், அதுக்கு மறுப்பு சொல்லணும். அதுதான் விவாதம். இந்த விவாதங்களினுடைய நோக்கமே ஒரு கருத்தை மறுத்தும் ஆதரித்தும் பேசுவதன் மூலமாக மக்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுப்பது, அல்லது மக்கள் சிந்திக்க ஒரு வாய்ப்பை உருவாக்குவது. அதான இதோட நோக்கம். ஆனா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவங்க பேச ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு அவர் வர்றாரு. நீங்க பத்திரிகையாளர் தானே, பத்திரிகையாளர்னா உங்க வேலை என்ன? வந்து செய்திகளை போட்டுட்டு போறது. என்னங்க பார்வது? பத்திரிகையாளர்னா 2 செய்தியை சொல்லிட்டு அப்படி போகணுமா? கேள்வி கூட தான். தாவேக்கானா கேள்வி வைப்பீங்களா? அப்ப நீங்க முட்டு கொடுக்குறீங்களா அப்படின்றாரு. இது இந்த பார்வையே எவ்வளவு தவறானதுன்னு பாருங்க. பத்திரிகையாளராக இருந்தார், அது பத்திரிகை பெண்ணாக இருந்தால் இவங்களெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதான். ஏன் கேட்கக்கூடாது? பத்திரிகையினுடைய அடிப்படை அறமே என்ன? தவறு நடக்குதுன்னு நமக்கு தோணுதுன்னா, உண்மையா இருக்குதுன்னா, அது நடக்க விடாம தடுக்கிறது பத்திரிகையினுடைய நோக்கம் இல்லையா? பத்திரிகையாளர்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி மக்களை எச்சரிக்கைப்படுத்துறது அவங்களுடைய வேலை இல்லையா? ஆனா உட்கார்ந்து என்ன செய்யறாரு இவரு? நான் அதெல்லாம் கிடையாது, என்ன எங்களுக்கு டீச் பண்றீங்க? உங்களுக்கு டீச் எல்லாம் பண்ணவே முடியாதுங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு டீச் பண்ண முடியாது. டீச் பண்ணணும்னா முதல்ல கத்துக்கிறதுக்கான மனநிலை வேணும். 2வது புதுசா தெரிஞ்சுக்கணும், நம்ம அறத்தை நோக்கி நகரணும்னு குறைந்தபட்ச கொள்கை கோட்பாடு இருக்கணும். இது எதுவுமே இல்லாத ஒரு கூட்டத்துக்கு யார் டீச் பண்ணுவா? யாருமே டீச் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் சும்மா தெருவில் நலஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கும்பல். அப்படித்தான் இவங்கெல்லாம் அரசியலா கூட கன்சிடர் பண்ணி இவ்வளவு பேச்சே பேசக்கூடாது. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, என்ன எங்களை முட்டு கொடுக்குறேன்னு சொல்றீங்க, இது என்ன வார்த்தை அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஒழுங்கா பேசிட்டு இருக்கிறாங்க, முட்டு கொடுக்குறீங்க எல்லாமே அப்படிதான் சொல்லுவான். 200 ரூபா ஊப்பின்னுவான், முட்டு கொடுக்குறீங்கன்னுவான், கதறுவான், எல்லாம் செஞ்சிட்டு இருப்பான். அப்ப இங்க என்ன பண்றாங்க, அவங்க கேட்கறாங்க, என்ன முட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்க, என்ன வார்த்தை அது, நீங்க என்ன ஸ்டாம்ப் பண்ண பாக்குறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. உடனே நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீ அப்படித்தான் சொல்லுவானா? இவங்களும் அப்படித்தானே சொல்லுவாங்க. இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல கருத்து சொல்றதுக்கு. உனக்கு மொத்தம் அப்படித்தான் சொல்லுவேன் ரைட்ஸ் இருக்குன்னா, இவங்களுக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. கடைசியில் அந்த அம்மா பார்த்துச்சிங்க பாரு, பிஞ்சு போயிரும், பிச்சு போடுவேன், ஏன்ட்ட வச்சுக்கிறாதுன்ட்டு. தேவை அந்த அசிங்கம் பாருங்க. அவங்க சொன்னாங்க லக்ஷ்மி சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரையும் ரொம்ப டீசென்டா நாகரிகமா பேசக்கூடியவங்க. இந்த கும்பல் நம்மள ஒரு கட்டத்துல எங்க நகத்துதுன்னா, நாமளும் அவங்களுடைய லாங்குவேஜ்ல பேசுறதுக்கான ஒரு சூழல்ல நமக்கு இது எனக்கே வந்திருக்கு. நான் அண்ணன் சொல்லும் போது உட்கார்ந்துட்டு, ஏய் நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, நீ ஒரு கூவம், நீ ஒரு சாக்கடை, நீ யாரு அப்படி இப்படின்னு பேசும்போதுதான் அறுத்து போட்டுருவேன்னு. இந்த இடத்துக்கு நம்மளை தள்ளுறாங்க. அன்னைக்கு பாஜக இனி தள்ளுச்சு, இன்னைக்கு தாவேகா தள்ளுது. ரொம்ப வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அப்போ நேர்மையாக கேள்வி கேட்பவர்கள் எங்களை நோக்கி கேள்வி கேட்காதீங்கன்ற மனநிலை எந்த தைரியத்துல இருந்து வருது? அப்படி என்ன நீங்க தமிழ்நாட்டுக்காக அறுத்து தள்ளிட்டீங்க? இதுக்கு இடையில தாங்க நேத்து ஒரு பரபரப்பான இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. ஒரே மேடை கொளத்தூர்ல பொதுக்கூட்டம் நடக்குது. கொளத்தூர் பொதுக்கூட்டத்துல ஒரு முன்னாள் ரஜினி ரசிகர் கட்சியில சேர்ந்து, தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்து 15 நாள் தான் ஆகுது. செனோரா அசோக்னு அவர் பேரு. அவருடைய இணையர் விஜயோட படிச்சவங்களாம். 40 ஆண்டுகளுக்கு மேல ரஜினி ரசிகரா இருந்திருக்காரு. அவர் இப்பதான் ஒரு கட்சி வேணும், ஒரு அரசியலுக்கு போவோம்னு நினைச்சு இவங்கிட்ட போய் பேசி இவங்களோட சேர்ந்திருக்காங்க தாவேகாவோட. அவர் மேடையில் நின்று கேட்கிறார், நீங்க எந்த காரணமும் இல்லாம நீங்க இதை பேசியிருக்க மாட்டீங்க, நான் நம்புறேன்.
இதெல்லாம் தப்பு. இதுக்கு அவர் விளக்கம் சொல்லிடுவாரு. ஆதவர்ஜுனா இதுக்கு விளக்கம் சொல்லணும். ஏன்னா மக்கள்கிட்ட தப்பா போகுது. மக்கள் பயங்கரமா எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி அவர்களே ஒரு அறிக்கை கொடுக்கிற அளவுக்கு இது பெரிய பிரச்சனையாகி போச்சு. ஆட்டோல ஒட்டி இருந்த விஜய் படத்தை விஜய் ரசிகர்கள் கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க. பாத்தீங்கல்ல? அப்ப 1-2 ஓட்டு உங்களுக்கு விழுகிறத கூட உங்க வாயால நீங்களே கெடுத்துக்கிறீங்க. அப்ப அவங்க அப்புறம் விஜயோடைய போஸ்டர்ஸ், விஜயோடைய படத்துல ஒட்டி இருந்தாங்களா அவங்க ஆட்டோல, அதெல்லாம் கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒவ்வாமை. சம்பந்தம் இல்லாம ஒருத்தரை போய் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கறது என்ன மாதிரியான நியாயம் என்கிற கருத்து அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க அதை தடுக்கணும்னு நினைச்சு கிழிச்சிட்டு, அப்பா சாமி உங்களோட எங்களால இருக்க முடியாதுன்றாங்க. இதைத்தான் மேடையில பேசுறாரு அசோக். பேசி முடிச்ச உடனே வேற வழியே இல்லை, இது பெரிய பிரச்சனை ஆயிரும்னு மன்னிப்பு கேட்டிருக்க ஆதவர்ஜுனா. மேடையில என்ன சொல்றாரு? ரஜினிகாந்த் அவர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால், இது வருத்தம் வராதா? ஒருத்தரை நீங்க கோழைன்னு சொல்றீங்க, உங்க தலைவரை தலைவனா காட்டுறதுக்காக, ஹீரோவா காட்டுறதுக்காக, அவர்தான் தமிழ்நாட்டை மீட்க வந்த மீட்பர்னு காட்டுறதுக்காக சம்பந்தமே இல்லாத இன்னொரு உச்ச நடிகரை அவமானப்படுத்துவது என்ன மாதிரியான அரசியல்? இது தவறு இல்லையா? இது செய்யலாமா? ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு கட்சியில் அது செய்யலாமா? சாதாரண ஆட்கள் பேசிட்டு போட்டுங்க, நீங்க அதை செய்யலாமா? இதான் அங்க இருக்கிற கேள்வி. வேற வழி இல்லாம அவர் என்ன சொல்றாரு? ஒருவேளை நான் பேசியது ரஜினி சாருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், மனமாற மன்னிப்பு கேட்கிறேன் இருக்காரு. பாருங்க. ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பாத்தீங்களா? இதான் தாவேகாவினுடைய சூழல். அதாவது தடி எடுத்தவரெல்லாம் தண்டல்காரன், ஆளுக்காளி எதையாவது பேசுவது. ஒரு பக்கம் இந்த தொண்டர்களை PR டீம் வழி நடத்துது. PR டீம் யாரு? பப்ளிக் ரிலேஷன் டீம், பப்ளிக்கோட தொடர்புடைக்கிற ஒரு டீம். அவங்க கண்டென்ட் கொடுத்து இதை பேசு பேசு பேசுன்னு ஒரு கூட்டத்துக்கு காசு கொடுத்து பேசி வச்சிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய தொண்டர்களாக நம்பப்படுகிற ரசிகர்களும் அதை பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தலைவர்கள் ஒரு பக்கம் தப்பு தப்பா பேசுறாங்க. இங்க வழி நடத்த தலைவனே இல்லை. தமிழக வெற்றி கழகத்துல வழி நடத்தக்கூடிய அறிவு சார்ந்த தலைவர்கள் இல்லை. இங்க ஒரு பக்கம் PR டீம், இன்னொரு பக்கம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்னொரு பக்கம் தம்பிங்க அவனுங்க பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. ஸ்பேஸ்ல குண்டு வைப்பேன், ஸ்பேஸ்ல கொல்லுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு அரசியலை நெறிப்படுத்துவதற்கான ஒருத்தர் கூட தமிழக வெற்றி கழகத்துல இல்ல. இவங்க ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுவது என்ன தெரியுமா அர்த்தம்? கண்ணை திறந்துகிட்டே தமிழ்நாட்டை படுகொலிக்குள் தள்ளி விடுவதை போன்றது. தெரியாம விழுகிறது வேற, தெரிஞ்சே தமிழகத்தினுடைய மாநில சுயாட்சியை, ஜனநாயகத்தை, வளர்ச்சியை படுகொலிக்குள் தள்ளுகிற வேலை. மக்கள் யோசிக்கணும். வரட்டும், அண்ணன் விஜய் வரட்டும், கொஞ்ச நாள் அரசியல் பண்ணட்டும், களத்தை கட்டட்டும், அரசியலை கத்துக்கட்டும், எது தமிழ்நாட்டுக்கான அரசியல்னு புரிஞ்சுக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் முதலமைச்சரா வரணும்ன்றத மக்கள் தீர்மானிக்கட்டும். ஆனால் அரசியலினுடைய அடித்தளத்தையே சதைச்சுக்கிட்டு இருக்காரு விஜய். மோசமான திசை திருப்பலையும், போலியான ஒரு அரசியலையும், ஒரு கோழைத்தனமான ஒரு அரசியலையும் அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இது திருத்தலன்னா அண்ணனுக்கு 2026க்கு அப்புறம் அரசியல் இல்லை. அதுல முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தருடைய ஓட்டும் இது போன்ற சங்கிகளிடமிருந்து தமிழகத்தை மீட்பதற்கான, காப்பதற்கான ஓட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் இது மாதிரி செஞ்சா அடையாளமற்று போவீர்கள்.